வணக்கம், வெல்கம் டு நஹாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மல்லிகை பூவையும் ரோஜா பூவையும் வச்சு இந்த மாதிரி மாலை ரொம்ப ஈஸியாக எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாலை கட்டுறதுக்கு இந்த பூ கட்டுற நூல் கொஞ்சம் திக்கானதாக பார்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாலை வேணுமோ அந்த அளவுக்கு சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் இந்த நூலை இந்த மாதிரி விட்டுக்கோங்க. சின்னதாகிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம அப்பப்போ ஜாயிண்ட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 பூவை வச்சு இந்த மாதிரி சாதாரணமாக பூ கட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி கட்டிக்கோங்க. இதுக்கு மேலே தான் நம்ம மாலை மாதிரி வச்சு கட்ட போகிறோம். இப்போது சாதாரணமாக 2 பூ வச்சு இந்த மாதிரி கட்டியாச்சு. இப்போ ஒரு பூ எடுத்து இந்த பூ பக்கத்தில் இப்படி வைக்கிறேன். இந்த காம்பு இருக்கு இல்லையா, இந்த காம்பு லெஃப்ட் சைடு போகிற இந்த நூல் மேலே இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த நூலை இந்த பூவை சுற்றி இப்படி சுற்றணும். இப்படி சுற்றி இப்போ வச்சோம் இல்லையா, அந்த பூவோட காம்புக்கு கீழே இந்த நூலை இப்படி கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 பூ வச்சு இந்த மாதிரி கட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேலே வச்சு கட்ட ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போது இன்னொரு பூவை எடுத்து இந்த பூவுக்கு பக்கத்தில் இப்படி வைக்கிறேன். இந்த காம்பு பார்த்திங்கனாக்கா லெஃப்ட் சைடு போகிற நூல் மேலே இருக்கணும். மறுபடியும் இந்த நூலை இப்படியே ஒரு சுற்றுறோம். இந்த பூவோட காம்புக்கு கீழ் பக்கத்தில் இந்த நூலை கொண்டு வரணும். இப்போ நம்ம இந்த சுத்தின நூலை அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த மல்லிகைப்பூ மாலை ஃபுல்லாகவே நம்ம கட்ட போகிறோம். மறுபடியும் ஒரு பூ இப்படி வைக்கிறேன். இந்த பூவோட காம்பு இந்த நூலுக்கு நேராக இப்படி இருக்கணும். இந்த ரைட் சைடு இந்த நூலை வச்சு இப்படி ஒரு சுற்றுறோம். சுற்றி இந்த பூவோட காம்புக்கு கீழ் பக்கத்தில் இந்த நூலை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ மறுபடியும் இன்னொரு பூவை இந்த பூவுக்கு பக்கத்தில் இப்படி வைக்கணும். இப்படி வச்சு நூலை இந்த பூவை சுற்றி இப்படி சுற்றணும். இப்படி சுற்றி இந்த பூவோட காம்புக்கு கீழ் பக்கத்தில் இந்த நூலை கொண்டு வந்து நிறுத்தணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு பூ வைக்கிறோம். இந்த பூவை சுற்றி இந்த நூலை ஒரு சுற்றி இந்த பூவோட காம்புக்கு கீழ் பக்கத்தில் இந்த நூலை கொண்டு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த மல்லிகைப்பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டீங்க. இதே மாதிரி மேலே வச்சு நீங்கள் பூவை கட்ட ஆட்டோமேட்டிக்காக இந்த மாலை பெருசாக நமக்கு வந்துடும். இந்த மாதிரி பூ கட்டுறதுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். இன்னும் நிறைய விதமான பூ கட்டுற வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். முதல் முறையே என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது என்னோட 2வது சேனல். என்னோட முதல் சேனல் நஹாஸ் கிரியேட்டிவ். அந்த சேனலில் ஒயர் குடைகள்லாம் எப்படி ரொம்ப ஈஸியாக பின்னுறதுன்னு விதவிதமான ஒயர் குடைகள் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாலை எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி இந்த மல்லிகைப்பூவை வச்சு ஒரு 4 இன்ச் வரைக்கும் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரோஜா பூ வச்சு கட்ட போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 4 இன்ச்சு வரைக்கும் இந்த மல்லிகைப்பூவை வச்சு இந்த மாதிரி மாலை மாதிரி கட்டி முடிச்சாச்சு. இப்போ ரோஜா பூவை வச்சு இப்போ இந்த மல்லிகைப்பூ மாலை எப்படி கட்டணும், அதே மாதிரி ஒரு ரவுண்டு மட்டும் இந்த மாதிரி வச்சு கட்ட போகிறோம். இப்போ ஒரு ரோஜா பூ இப்படி வைக்கிறேன். இந்த ரோஜா பூவை சுற்றி இப்படி சுற்றணும். இந்த ரோஜா பூவோட காம்புக்கு கீழ் பக்கத்தில் இந்த நூலை கொண்டு வரணும். அவ்வளோதான். இப்போது இன்னொரு பூவை எடுத்து இந்த ரோஜா பூ பக்கத்தில் இப்படி வைக்கிறேன். இதே மாதிரி சுற்றி வச்சு கட்டணும். நீங்கள் முதல் முறையாக மாலை கட்டி பழக போகிறீங்கன்னா இந்த மல்லிகைப்பூவில் பழகிறத விட ஜாதி மல்லி இல்லைனாக்க முல்லை இந்த மாதிரி காம்பு நீளமான பூவை வச்சு கட்டி பழகினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாலைன்னு கிடையாது, சாதாரணமாக நீங்கள் பூ கட்டுவீங்க இல்லையா, அந்த பூ கட்டுறத கூட மல்லிகைப்பூவில் பழகுனீங்கன்னா வரவே வராது. கொஞ்சம் காம்பு நீளமான பூ வச்சு கட்டி பழகுனீங்கன்னா மல்லிகைப்பூவில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போக போக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரோஜா பூவை பாருங்கள். இந்த ஒரு சுற்று பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி கட்டி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு 4 இன்ச்சுக்கு இந்த ரோஜா பூ, அதுக்கப்புறம் 4 இன்ச்சுக்கு மல்லிகைப்பூ, அந்த மாதிரியும் நீங்கள் கட்டிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நான் ஒரு ரவுண்டு மட்டும் இந்த மாதிரி ரோஜா பூ வச்சு கட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு 4 இன்ச்சுக்கு இந்த மல்லிகைப்பூ வச்சு கட்ட போகிறேன். கட்டிட்டு மறுபடியும் ஒரு சுற்றில் இந்த மாதிரி ரோஜா பூ வச்சு கட்ட போகிறேன். இதே மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ பூ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி மாலை நீங்கள் கட்டிக்கோங்க. உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு கடையில் வாங்காமல் வீட்லேயே நீங்கள் சாமிக்கு இந்த மாதிரி உங்கள் கையில் மாலை கட்டி போட்டுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுக்கு ஒயர் குடைகள்லாம் போடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா என்னோட நஹாஸ் கிரியேட்டிவ் யூடியூப் சேனல் பாருங்கள். இந்த ஒயர் குடைகள்லாம் எப்படி போடுறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த மல்லிகைப்பூவை இன்னும் 4 இன்ச்சுக்கு வச்சு கட்டணும். கட்டிட்டு மறுபடியும் ரோஜா பூ ஒரு சுற்று வச்சு கட்டணும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பூ இருக்கோ அவ்வளோ வச்சு கட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த மாலை ஃபுல்லாக கட்டிட்டு பார்க்கலாம். இப்போ மல்லிகைப்பூ வச்சு 4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட்டியிருக்கேன். மறுபடியும் ஒரு சுற்று ரோஜா பூ வச்சு கட்டியிருக்கேன். இப்போது மாலை ஃபுல்லாகவே எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட்டி முடிச்சிட்டேன். கட்டி முடிச்சுட்டு இந்த நூலை சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த நூலை நல்லா டைட்டாக முடி போட்டுருங்க, பிரிஞ்சு வராது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.